லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இப்ப இயேசு சிலுவை சுமந்துட்டு போறார். இது வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தின் பாவத்தை சுமக்கிறார். அதான் அர்த்தம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அப்போ சிலுவை என்பது உலகத்தினுடைய பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அத்தனை பேருடைய பாவம், இனி வரப்போகிற பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. இப்போ இந்த இப்படி யோசித்து பாருங்க. அவர் தூக்கிட்டு போறாரு, அவர் கூட தூக்கிட்டு போறாரு. எப்படி அதை இன்னொருத்தன் வந்து கூட தூக்குனா? நான் சொல்றது புரியுதா? அது 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 பாவம் தானே. ஸ்பிரிச்சுவலி சொல்ல போனா உலகத்தின் பாவம். அப்போ அந்த உலகத்தின் பாவத்தை தூக்கும் போது ஒரு மனுஷனை வந்து கூட என்ன செய்யறான்? கொஞ்ச நேரம் அதை தூக்குறவனா இருக்கிறான் இல்லையா? அப்போ அதோட அர்த்தம் என்ன? இப்போ நீங்கள் லிட்டரலாக உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் சிலுவை தூக்குறாரு, சுமக்க முடியல, அதனால் கீழே போட்டார், ஒருத்தனை பிடிச்சி தூக்க சொன்னாங்க. இது சம்பவம் அங்கே உள்ளது. அப்போ இதுக்கு பின்னாடி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தியானிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, அவன் சிலுவையை சுமக்கிறார். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்? அந்த சிலுவையை, அந்த பாரத்தை, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த காரியத்தை கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணுறான். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான கடைசி மனுஷர் தயவு. இது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நாம் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போகும்போது அல்லது வனாந்தரத்துக்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தர் அந்த நேரத்திற்கென்று கர்த்தர் சிலரை நமக்கு நியமித்திருப்பார். அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களோடு கூட அந்த சிலுவையை கொஞ்ச நேரம் சுமப்பாங்க. அந்த ஆட்களையும் கர்த்தர் வச்சிருப்பார். அவன் யார் என்னன்னெலாம் தெரியாது, திடீர்னு வருவான். அந்த நேரத்தில் நம்ம கூட உட்காந்துருப்பான். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதற்கு பிறகு நம்மளால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம நல்லா ஆனவொடனே அவங்க போயிடுவாங்க. இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையும் புறஜாதியான், சீரேன் ஊரானாகிய சீமோன்றது புறஜாதியார். அதாவது அவன் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர். அவர் இயேசுவோடு கூட கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாரு? அந்த தோள் கொடுக்குறார். அப்போ இயேசுவினுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பிளானில் புறஜாதியாருக்கும் பங்கு உண்டுன்னு அர்த்தம். அப்போ இவங்களும் பாவத்தை சுமந்து தீர்ப்பாங்களா? இல்லை. அவர் தான் சுமந்து தீர்த்து சிலுவைக்கு போகணும். அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு புறஜாதி சபையும் தேவைப்படும் அவருக்கு. நாம் போய் இயேசுவை கரெக்டாக என்ன செய்யணும்? சொல்ல வேண்டி இருக்கிறது, பாடு அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, உபத்திரவப்பட வேண்டி இருக்குது. சபை உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் பரலோகத்துக்கு வர வேண்டி இருக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ சிலுவை சுமக்கும் போது கூட நம்மளும் என்ன செய்ய வேண்டி இருக்கு? சில பாடு அனுபவிக்க வேண்டி இருக்கு. சபைக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் அவர் தான் முழுசு. நமக்கு அதில் ஒரு பார்ட் கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். திடீர்னு புறஜாதி பாருங்க, என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவர் கூட அவ்வளோ 12 பேர் இருந்தாங்கல்ல, ஒருத்தன் கூட தூக்கம் வரல. அவ்வளோ பேருக்கு அங்கே அற்புதம் செஞ்சார் இஸ்ரவேலுக்குள்ள, ஒருத்தன் தூக்கம் வரல. அதே அவருக்கு தெரிஞ்ச அவருக்காக எத்தனையோ பணக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, யாரும் ஒரு ஆள் ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பல. இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான்ல, ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால். அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு, டே கொஞ்ச நேரம் அவருக்கு தூக்குடான்னு சொல்லாமல்ல, சொல்லலை. யாரும் வரல. யார் வந்து தூக்குனான்னா வெளியூர்காரன், சீரேன் ஊரானாகிய. அதுக்கு என்ன இவங்க காரணம் சொல்லுவாங்கன்னா, உள்ளூரில் யாருமே இயேசுக்காக ஹெல்ப் பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, புறஜாதி சபை, புறஜாதியார் அவரோடு கூட அந்த ப்ராசஸில் கொஞ்சம் தங்கள் தோள்களையும் கொடுப்பார்கள். நாம் இப்போ அந்த சபை அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நமக்கு பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் சிலரை நமக்கு நியமிப்பார். அவர்கள் நமக்கு தோள் கொடுப்பார்கள். வசனம் சொல்லுது, வாசிங்க, முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிவு. சில நேரத்தில் பவுல் யாரை பற்றி அங்கே சொல்றார் தெரியுமா? ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பற்றி சொல்றார். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அதாவது பவுலை பிடிக்கணும், சாவடிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அவனை தப்பிக்க வச்சு இவங்க தலையை கொடுக்குறாங்களாம், என்ன கொள்ளுங்க. இதே மாதிரி திமோத்தி ஒரு இடத்துல செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுலை கொள்ளை வகை தேடின போது திமோத்தியு பவுலை கப்பலில் ஏற்றி அனுப்பிட்டு அவன் அங்கேயே இருப்பான். பவுல் அத்தனை படத்துக்கு போயிடுவார். ஆனால் போயிட்டு என்ன செய்வார்னா, ஊழியமே பண்ண மாட்டார். திமோத்தி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு பைபிள் சொல்லும். காரணம் என்ன? அவர்கள் இவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுலை கொலை பண்ண போகிறாங்க. சரி, பவுலை தேடி வந்தால் பவுல் கிடைக்கலாம், யார் என்ன பண்ணுவாங்க? அடுத்து
அவன் சீசன் தானே பிடிப்பாங்க, எங்கடா அவங்க ஆளு தானே கேட்டு அடிப்பாங்க. அன்னைக்கு பவுல கொலவெறியோட தேடுறாங்களாமா. தேடும் பொழுது பவுல் என்ன செய்யறாரு, அவரை தப்பிக்க வச்சாச்சு. பவுல் போக மாட்டேன் பாரு, இல்ல அனுப்பி வச்சிருவாங்க. ஆனால் தீமோத்தேயு அவருக்காக தன் ஜீவனை கொடுக்க ரெடி ஆகிறார். ஆக்கிலா பிரிஸ்கிலா கொடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் எனக்காக, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இப்படிப்பட்டவ சிலுவையை சுமக்கிற கொஞ்சம் பேரை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ஆட்கள் நமக்கு தேவை. எந்த மனுஷனும் தேவையில்லைங்கிறமே, நம்ம கூட சந்தோஷமா இருக்கும்போது 1000 பேர் இருப்பாங்க, துக்கமா இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பார்கள். நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, 1,00,000 பேர் வருவாங்க. பர்த்டே பார்ட்டி கூப்பிடுங்க, 1,00,000 பேர் வருவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூப்பிடுங்க, ஒரு 25 பேர் தான் வருவாங்க. ஏன்? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆட்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்க. எல்லாரும் நம்ம கஷ்டத்தில் கூட நிற்க மாட்டாங்க. பல நேரத்தில் நம்மளே யோசிப்போம் தெரியுமா, எவ்வளவோ செஞ்சோம், நாம் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், யாருமே நம்மக்கிட்ட வரல. அந்த மாதிரி நமக்கு உபத்திரவத்தில் கர்த்தர் சிலரை கொடுப்பார். அவங்கக்கிட்ட என்ன ஏது குறை இருக்குது அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் சிலுவை சுமக்க ஒருத்தன் வந்தான்ல, சீரன் ஊரனாகிய சீமோன் என்ன பரிசுத்தவானா? அவன் என்ன அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்குறவனா? கிடையவே கிடையாது. அப்போஸ்தலனா? இல்லை. சில நேரத்தில் நம்ம கூட இருந்த அப்போஸ்தலர் கூட தோல் சுமக்க மாட்டான். இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறான், பேதுரு மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, ஓடி வந்து தூக்கவாதம் செஞ்சுருக்கலாம்ல, ஓடிட்டான் பாருங்க. அத்தனை பேர் 3 வருஷம் சாப்பிட்டவெல்லாம் ஓடிட்டான். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து தோல் கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷர்களை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அவர்கள் வருவார்கள். எங்கேருந்து வருவாங்க தெரியாது, எப்படி வருவாங்க தெரியாது, ஆனால் அந்த நேரத்திற்கு வருவார்கள், கூட நிற்பாங்க. வசனம் சொல்றதில்ல, அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். அந்த கூட அழுகிறதுக்கு கொஞ்சம் பேரை கர்த்தர் கொடுப்பார். நம்ம கூட சிரிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியமே இல்லை, சந்தோஷம். அழுகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் துக்கமாக இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்கிறா, நான் வேதனைப்படும் போது யார் என் கூட இருக்கிறா, அப்படி சில ஆட்களை கர்த்தர் நியமிப்பார். இயேசுவுக்கும் பிதா நியமித்தார். அதுக்கு பின்னாடி ஒரு பரலோகத்தின் திட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் நியமிக்கிறார். பல நேரங்களிலே நமக்கு தேவையான காலங்கள் வரும்போது கை அப்படியே முடங்கி போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அவ்வளோதான், அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் தெரியாது, அப்படியே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் ஒரு ஆள் வருவாங்க பாருங்க, அப்போ ஒருத்தர் வந்து பேசுவாங்க பாருங்க. அந்த ஆட்களை நீங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டீங்க. அவங்க பெருசாக ஒன்றும் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த நேரத்தில் அவங்க வந்தது தான் நமக்கு பெரிய ப்ளஸ். அவங்க தாண்டி போகிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க. சில நேரத்தில் யோபு உட்காந்துருக்கும் போது ஒரு 3 பேர் வந்தான் பாருங்க. இவனே மண்ணள்ளி போட்டு உட்காந்துருக்கான், அவன் 3 பேர் வந்தான் பாருங்க. அவன் பேசின பேச்சில் யோபு சொல்லிட்டான், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. அப்படி ஒரு 3 பேர் வருவான், நம்ம வேதனையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வருவான். நாமளே கஷ்டத்தில் இருப்போம். அந்த கஷ்டத்தில் இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம் வச்சுக்கங்களேன், வரவன் என்ன சொல்லணும், பரவாயில்லைங்க சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு சரியாயிருக்கு, அப்படி தானே சொல்லணும். வரவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எத்தனை பேர் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா. ஆனால் ஒரு சிலர் வருவாங்க, விசுவாச வார்த்தைகள் பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு நமக்கு ஒரு பலன் இருக்கும், என்னன்னே தெரியாது, ஒன்றும் அவங்க பெருசாலாம் செய்ய மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, நம்ம கூட தோள் கொடுப்பாங்க, பேசுவாங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்க பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க வரமாட்டாங்கன்னா நம்ம தேடுவோம். காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு போய் பெரிய பணம்லாம் கொடுக்க போறதில்லை, ஆனால் அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸ், தோள் கொடு. இந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் நியமிப்பார். இவர்கள் சிலுவை சுமக்கும் போது வருவாங்க, கஷ்டப்படும் போது வருவாங்க, சந்தோஷப்படும் போது வராங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் சிலுவை சுமக்கும் போது கண்டிப்பாக வருவாங்க, உபத்திரவப்படும் போது கண்டிப்பாக வருவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க, என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுடைய மனுஷர் தயவு நமக்கு தேவை. நம்ம மனுஷர் தயவு இல்லாமல் இந்த உலகத்தை கடந்து போகவே முடியாது. குழந்தையா பிறந்ததுலேருந்து மரணத்துக்கு போகிற வரைக்கும் இயேசுக்கு எப்படி மனுஷர் தயவு தேவைப்பட்டதோ அதே மாதிரி நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு மனுஷர் தயவு தேவை. படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு என்ன கவலை, அமெரிக்காவில் வேலைனா அமெரிக்காவிலையும் அனாதையாக தான் சாவீங்க, ஆகும்போது அனாதையாக செத்துட்டாருன்னு தான் சொல்லுவான். இங்கே பாருங்கள், நீங்கள் அமெரிக்காலே இருக்க வேண்டாம், அருப்புக்கோட்டை பக்கத்தில் கிராமமாக இருக்கட்டும், ஆனால் சாவு எடுக்கும் போது 100 பேர் வந்து நிற்பான், சொல்லுவான் நல்ல சாவுங்க, ஊரே கூடி வந்துச்சும்பான் இல்லையா. இப்போ இருக்கிற ஜனங்க என்ன சொல்கிறான், அமெரிக்காவில் அனாதையாக செத்தாலும் பரவாயில்லங்கிறான்.
அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சில ஆட்கள் நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் வந்து பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் சில மனுஷர்களை கர்த்தர் தருவார். இயேசு அதற்கான முன்னடையாளமாக இருந்தார். அப்படிப்பட்டவர்கள் நம் வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். நாம மனதில் நினைச்சுக்க கூடாது, நான் தான், ஏன் ராஜ்யம், நான் கட்டினேன், நான் மட்டும். இல்லவே இல்லை. எந்த இடத்திலும் நாம் தனியாக செயல்பட முடியாது. செயல்பட கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நான் தனியா வளர்ந்தேன் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது.